பாட்டை கேட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா புரியுது பாத்தீங்களா உங்களுக்கு? இட்ஸ் சோ ஹேப்பன்ட், இட்ஸ் சோ ஹேப்பன்ட். தற்செயலாக அவள் பொறுக்க போன நிலம் யாருடைய நிலமா இருந்தது? போவாசின் நிலமா இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கரங்களை மேல உயர்த்திங்க. 2013ல எங்க போறேன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம், உன்னுடைய தலைவர் யாருன்னு தெரியாம இருக்கலாம், உங்க பாஸ் யாருன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சில ஹேப்பனிங்ஸ், சில தற்செயல்களை தரப்போகிறார். நீ சும்மா தான் போவ, ஆனா நீ கால் வைக்க போகிற நிலம் ஒரு அனுக்கிரக நிலமா இருக்கும். நீ கால் வைக்க போகிற நிலம் உன்னை உயர்த்தும் நிலமா இருக்கும், உன் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் நிலமா இருக்கும். It so will happen, it will happen. 3 முறை சொல்ல, it will happen. உங்களை நிக்க வச்சு காலெல்லாம் எடுத்து வைக்கணும்னு ஆசை. நீங்க 2013ல போவீங்க, ஆனா கர்த்தர் உங்களை நடத்தி உங்களை கொண்டு போய் நீ வேண்டாத வயலுக்கு போக மாட்டே, நீ வேண்டாத வயல்ல போய் நிக்க மாட்டே. யார்கிட்ட வேலை செய்யணும் எப்படி நீ கவலைப்படாத. உன்னை எங்க போய் எந்த வயல நிக்க வச்சு எங்க அழகு பார்க்கணுமோ கர்த்தர் 2013 I declare 2013 your way shall be a way of favor. உங்க வழியே காருண்யம் நிறைந்ததா இருக்குமா? எத்தனை பேர் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க வைக்கிற கால்லாம் நல்ல இடத்துல வைக்க போறீங்க, நல்ல நிலத்தில் தான் வைக்க போறீங்க. சில சந்திப்புகள் ஏற்பட போகிறது. சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான நபர்களை சந்திக்க வச்சு உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சில ஹேப்பனிங்ஸ், சில ஹேப்பனிங்ஸ். நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன், என்ன ஒரு பாட்டு பாட சொன்னாங்க, எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த கூட்டத்துல பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஆமென் சொல்ல மாட்டீங்க, அந்த ஒரு பாட்டு என்ன உலகம் எல்லாம் கொண்டு போய் திரும்ப கொண்டு வந்துடுச்சு. இன்னைக்கு சொல்ற 2013ல நீங்க போய் உங்களை கர்த்தர் நடத்தி நீங்க போய் நிக்க போகிற சில இடங்கள்ல இதுவரை உங்க வாழ்க்கையில கண்டிராத உங்கள் துயரத்தையும் துன்பத்தையும் குறைவுகளையும் தரித்திரத்தையும் வேதனையும் மாற்றி அமைக்கக்கூடிய மீட்பின் நிலமாய் கர்த்தர் மாற்றுவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். It so happened, it so happened. தற்செயலாக அவள் போய் நின்ற அந்த நிலம் யாருடைய நிலம்? போவாசின் நிலம். போவாஸ் என்றாலே அவருக்குள் பலன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? In him is strength. போவாசினுடைய நிலத்துல போய் நின்றீங்கன்னா உங்களை கர்த்தர் கைவிட்டுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அங்கே போய் நின்றார்கள். ஆமென். And behold, அப்பொழுது போவாஸ் வந்து ஆமென் ஹalleluya அங்கே நின்று பெத்லகேமிலிருந்து வந்து அந்த அறுக்கிறவர்களை பார்த்து சொன்னார். ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? அறுக்கிறவர்களை பார்த்து இப்படி சொன்னாரு, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உடனே இவங்கெல்லாம் பிரதியுத்தரமா சொன்னார்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல நிலம் பக்கம் சொல்லு, நல்ல நிலம். இந்த பக்கம் ஒருத்தர் தட்டி எழுப்பி சொல்லு, நல்ல நிலம். போவாஸ் வராரு, அறுக்கிறவங்க எல்லாம் உட்காந்து இருக்காங்க. உடனே வந்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் காலடுமா. உடனே வந்து அறுக்கிறவங்கள பார்த்து, பாரு அவன் மூஞ்ச பாரு எப்படி இருக்குன்னு, நொக்கலாம் உனக்கு. நீங்க டேனியல் உன்னை எனக்கு தெரியும், வா வா. நல்ல நிலத்துல சண்டையே இல்லை. போவாஸ் வந்து அறுக்கிறவங்கள பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். அறுக்கிறவங்க அவரை பார்த்து, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நியூ லைஃப் சர்ச் மாதிரி சந்தோஷமான ஒரு இடமே இல்லை. ஏன்னா இங்க சண்டையே. ஒரு அலைய சொல்ல மாட்டீங்களா? இயேசு சண்டே சண்டே நம்ம சர்ச்சுக்கு வரார். ஒரு 2-3 பேர் தான் சண்டே சண்டே வரார். வந்து பாஸ்டர் கோஷியை பார்த்து சொல்றார், அறுக்கிறவரே, அறுவடை செய்கிறவரே, ஆவடியில் ஒரு 6000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அறுக்கிறவரே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் அவரை பார்த்து, அப்பா நீர் ஆசீர்வாதமா இருப்பாயாக, உமக்கே துதி, உமக்கே கனம். புரிஞ்சுதா? பக்க சொல்ல, எங்க சபை சூப்பர் சபை. என் சபையை நான் பீத்திக்காம பின்ன யாரையா பீத்தி? It so happened. happened. பக்க சொல்ல, happened. சில ஹேப்பனிங் எல்லாம் நடக்க போகுது. 2013ல சில ஹேப்பனிங் நடக்க போகுது. உன்னை தேடி சில அழைப்புகள் வரப்போகுது. சும்மா ஒரு வழியா போவ, அங்க சிலரை சந்திப்ப. உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்க போறாரு. போவாஸ் அவங்கள பார்த்து வாழ்த்தினார். நம்ம சபையில கர்த்தருடைய ஆனந்தமும் அன்பும் இன்ன வரைக்கும் ஒழுகி கொண்டிருந்ததற்காக எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்வீங்க?
கனடால இருந்து ஒரு பெரிய பாஸ்டர் வருவார். அவருக்கு ஒரு பெரிய சபை இருக்கு. ஆனா இன்னைக்கும் அவர் சொல்லுவாரு, உலகத்தினுடைய 5 கண்டங்களுக்கும் நான் போயிட்டு வரேன், ஆனா ஒரு சபை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது நியூ லைஃப் சர்ச். ஏன்னா இங்க வரும்போதெல்லாம் போவாஸ் நம்மளை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நவோமிக்கு போவாஸ் சொந்தக்காரர். ஆமென். சொந்தக்காரரா இருந்தும் இவ வேணா சொல்லி இருக்கலாம், நான் உங்களுக்கு சொந்தம், உங்களுக்கு பந்தம். அவர் எதுவுமே சொல்லவே இல்ல. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? நோ ஆப்பிள் பாலிஷிங். ஆண்டவரை நம்பி போறேன், ஆண்டவர் எனக்கு கிருபை தருவார். பக்கத்துல ஆண்டவரை நம்பி போறேன், ஆண்டவர் எனக்கு தயவை 2013 நிறைய தருவார். ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேங்க, என் ஊழியத்தை நான் செய்யறேன். நீங்க வேணும்னா நேசிக்கலாம், வேண்டாம்னா நேசிக்காம போகலாம். ஐ டோன்ட் கேர், அது உங்க இஷ்டம். ஆனா நான் ஆப்பிள் பாலிஷிங் பண்ண மாட்டேன். என் பதவிக்காக, வேலைக்காக, பணத்துக்காக நான் எதையும் செய்ய போறதில்ல. ஆனா நான் போகிற என் வயலில் எனக்கு நிச்சயமாய் கர்த்தர் காருண்யத்தை தருவார்னு விசுவாசிக்கிற யாரா இருந்தா கையை உயர்த்தியோ தட்டியோ நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? And she went and came and gleaned in the field after the reapers. அவள் தற்செயலாக அந்த நிலத்திற்கு போனாள். ஆமென். பக்கத்து சொல்லுங்க, நல்ல ஒரு சபைக்கு போ. அவள் போவாசின் நிலத்திற்கு வந்தார். கவலைப்படாத, இந்த வருஷத்துல நீ போகிற வழியிலெல்லாம் கர்த்தர் உனக்கு நிறைவை தந்து ரைட் ஹேப்பனிங்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நீ எங்க செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எந்த நிலத்தை வாங்கணும், எந்த வீடை கட்டணும், இந்த வியாபாரத்தில் என்ன செய்யணும், அடுத்தளவு என் சபைக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நீ கலங்காத. கர்த்தர் எனக்கு தயவு தருவார்னு நம்பி போகிற உன் வழியில நீ போக வேண்டிய நிலத்தில் உன் கால்களை கொண்டு போய் நிற்க செய்து, உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து, உன்னை செல்வத்தால உயர்த்தி, உன்னை மகிமையின் மேன்மைகள் வைத்து 2013 முடிவதற்கு முன்பாக காருண்யம் உன் களஞ்சியங்களை நிரம்பி வழிய செய்து கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். 3 முறை சொல்ல போற, நீங்க ஆமென் சொல்லணும். God will honor you. கர்த்தர் உன்னை கனப்படுத்த போகிறார், கர்த்தர் உன்னை கனப்படுத்த போகிறார். ஒரு புறஜாதி ரூத்தை கர்த்தர் கனப்படுத்தியது போல 2013 சாதாரண உன்னை கர்த்தர் கனப்படுத்தி தயவினால் மூட போகிறார். கையை நல்லா தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, பக்கத்துல ஒரு கையை பிடிங்க, தூங்க விட மாட்டேன் நான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, 2013 நல்ல நடத்துதல்களை உனக்கு முன்பாக கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். தயவை கேட்டு புறப்பட்டு போ. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய கண்கள் என் மேல இருப்பதாக. கொஞ்ச நேரத்துல பாருங்க, ஒரு ஜூன் ஜூலை மாசத்துக்குள்ள பாருங்க, நீங்க நிறைய பேர் என்ன பார்க்க வருவீங்க, அப்பாயின்மெண்ட் கேட்பீங்க, வெற்றியில நடப்பீங்க, அசாதாரணத்துல நடப்பீங்க, எதிர்பார்க்காத நிலத்துல கால வைப்பீங்க, பார்க்க கூடாதவர்களை பார்க்க போறீங்க. ஜெயத்தின் அபிஷேகம் உங்க மேல அசைவாடும். சாதாரண உன்னை, சாதாரண உன்னை. ஒரு பாஸ்டருக்கு ரொம்ப வருத்தம், நான் ஏன்னு கத்துறேன். யோ நீ ஓய் ஓய்ன்னு கத்திக்கோ. ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? இட் இஸ் ஹேப்பனிங். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து இப்ப சொல்லுங்க, பாஸ்டர் நிம்மதியா 5 நிமிஷம் விட மாட்டீங்களா? தூங்க விட்டா பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, நடத்துதல்கள் இப்பவே ஆரம்பிச்சிடுச்சு. ஹேப்பனிங்ஸ் ஆர் பிகினிங் நவ. நான் இப்ப தீர்க்கதரிசனமா சொல்றேன், ஹேப்பனிங்ஸ் ஆர் பிகினிங். நடத்துதல்கள் ஆரம்பிக்குது. நான் இந்த வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்க வயல்ல, உங்க சூழ்நிலையில, உங்க குடும்பத்துல, உங்க வேலையில, உங்க வியாபாரத்துல நீங்க என்னென்ன காரியங்களை எண்ணி வந்தீங்களோ அத்தனையும் நடத்துதல்கள், நடத்துதல்கள் தற்செயலாக, தற்செயலாக suddenly some happenings are happening, some happenings are happening, some happenings are happening. எதிர்பார்க்கிறீங்களா? பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறீங்களா? ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஜெபமே ஜெயம். போவாஸ் வந்தான், சொன்னான், ஜனங்கள் அவளை பார்த்து ஆசீர்வதித்தார்கள். ஆமென். then போவாஸ், 5ஆம் வசனம். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட வேலைக்காரனை நோக்கி, எல்லா சொல்லுங்க வேலைக்காரன், வேலைக்காரனை நோக்கி. யார் மேல கண்காணியா இருக்கிறாரு? அறுக்கிறவர்கள் மேல கண்காணியா இருக்கிற வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை
யாருடையவள் என்று கேட்டார். இவருக்கு கொஞ்சம் வருது, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆஹா வந்துடுச்சுன்னு யானோ பாடின மாதிரி இவருக்கு ஏதோ ஒன்று வருது. இப்போ இன்னைக்கு அதுதான் சொல்ல வந்திருக்கேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ரூத்தை பார்த்த உடனே, நான் ரூத்துனா யாரு? பக்கத்து வீட்டு அம்மாவா? உன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். போவாஸ் ரூத்தை பார்த்த உடனே இந்த அறுக்கிறவருடைய கண்காணியா இருக்கிற வேலைக்காரனை, தன் பக்கத்தில் இருக்கிற உடன் வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்டா, அந்த பெண்மணி யாரு? யாரவ? அவ ஏதோ ஒரு விசேஷம். அவங்க சொன்னாங்க, அது ஒரு புறஜாதி பொண்ணு. இப்போ ஒன்று சொல்றேன் சத்தியத்தை, யூத கலாச்சாரத்தை கேட்குதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி அறுக்கிறவர்கள் யூதர்கள், பொறுக்கிறவர்கள் புறஜாதிகள். ஏஹே சபையை எங்கேயோ நம்ம ஆழத்துல போயிட்டு இருக்கோம், நல்லா கேளு. அறுக்கிறவர்கள் யூதர்கள், பொறுக்கிறவர்கள் புறஜாதிகள். ஆனா அந்த போவாசு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யார் மேல தெரியுமா ஒரு கண் விழுது? அந்த புறஜாதி மோவாபிய ரூத்தின் மேல கண்ணை வச்சு, இந்த பொண்ணு யாருன்னு கரங்களை கொஞ்சம் மேல உயர்த்துவீங்களா? 2013 உன்னை உண்டாக்கிய தேவன், உன்மேல் ஆசைப்பட்டு இருக்கிற தேவன், உன்மேல் காதல் கொண்டிருக்கிற தேவன், உன்மேல் பாசமாயிருக்கிற தேவன், உன்மேல கண்ணை வச்சு அவர் வேலைக்காரனாகிய பரிசுத்தாவியை கூப்பிட்டு கேட்க போறாரே, நியூ லைஃப் சர்ச்சில் அங்க உட்கார்ந்து இருக்காளே, அவ யாரு? நீங்க நிறைய பேர் வசனத்தை படிக்கும் போது உங்களை அதுல வச்சு இயேசுவை பார்க்கறதே இல்லைங்க. ஏதாவது படிச்சு எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களை நேரம் கமா. இன்னைக்கு யார தெரியுமா பார்க்கிறாரு? உன்னை பார்க்கிறாரு. அப்படி சொன்னா சரி, பக்கத்துல என்னெல்லாம் பார்க்கிறாரு. இன்னைக்கு ஒரு சண்டை போடணும் நம்ம. போவாசு கண்ணு யார் மேல? பக்கத்துல ஏன் மேல. இவன் அங்க போய் ரொம்ப ஸ்டைலா அப்படி நின்றுக்கிட்டு, போவாஸ் எல்லாம் பண்ணாளா? அவ பாட்டு பொறுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு சொல்றேன், நீ எதுவும் பண்ண வேணாம், வந்துட்டே இரு, பொறுக்கிட்டே இரு, வசனத்தை கேட்டுட்டே இரு, பாடிட்டே இரு, கையை தட்டிட்டே இரு. உனக்கு தெரியாமலே அவருடைய கண்களை கர்த்தர் உன் மேல வச்சு, சபைக்கு வருகிற உன்னை கண்காணிகளுக்கு மேலாக வேலைக்காரனா இருக்கிற பரிசுத்தாவியானவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். He will talk about you. Amen. பாஸ்டர், நான் சும்மா இந்த சர்ச்சுக்கு ஒரு 6 மாசம் தான் வந்தேன் பாஸ்டர். 6 மாசத்துல எல்லாம் நடந்துச்சு. உனக்கு தெரியாமலே அவர் கண்ணு மேல விழுந்திருக்கு. ஏனோ தெரியல, உன் மேல ஏதோ ஒன்னு இருக்கு. அது அழகா, அது எதுவா எனக்கு தெரியாது. ஆனா உன்னை பார்த்த போவாஸ் இரக்கமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? வலது கரத்தை உயர்த்தும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உன்னை எல்லாரும் கைவிடலாம், புருஷன் கைவிடலாம், உலகம் கைவிடலாம், உன் ஜாதியை ஏளனமாய் பேசலாம், உன்னை ஊரே தூக்கி எறியலாம், மனிதர்கள் உன்னை புறக்கணிக்கலாம், உன் சொந்தம் பெந்தம் உன்னை ஒதுக்கி வைக்கலாம். ஆனா கர்த்தருடைய வீட்டுக்கு வருகிற அந்த நிலத்துக்கு வந்து பொறுக்கி கொண்டிருக்கிற உன்னை, அவருடைய கண்கள் விழும்போது சாதாரண நிலையில் இருக்கிற உன்னை அவருக்கு ஏற்ற மனவாட்டியாய் உன்னை மாற்றி உன்னை காருண்யத்திலும் நிறைவிலும் வைக்க பெரியவர். கையை தட்டி இயேசுவே. And the servant that was set over the reapers answered and said, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒன்னு இங்க ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்ல, பக்கத்தை தட்டி சொல் கேளு அப்படின்னு. ஆமென். இன்னொரு வாட்டி இந்த பக்கம் தட்டி சொல் கேளு. அதான் எனக்கு உங்களை பார்க்கும்போது என்ன தெரியுமா சந்தோஷம்? அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு நிமிஷத்துல, நான் அதனால தான் ராத்திரி விடியெல்லாம் வைக்கிறதுங்க. 1/2 மணி நேரம் பேசினாலும் எல்லா வார்த்தையும் எல்லாரும் உள்ளத்திலும் போய் விழுந்துடணும். ஓகே, ஆமென். இங்க ஒருத்தர் பேர் மட்டும்தாங்க வேதம் எழுதுது இந்த ஆழமான செய்தியில. யாருடைய பெயர்? போவாஸ், இன்னொன்று ரூத்து. எங்க பேர் தான் வந்துச்சாங்க. நாங்க யாருங்க? அறுக்கிறவர், நீங்க பொறுக்கிறவர். ஆனா உன் பேர் அங்க எழுதியிருக்கு. எங்களே அம்போன்னு விட்டார் பாருங்க, ஆனா உங்களை உடலை. மோசே இருக்காரு, அவர்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இந்த மலையை பார்த்து இப்பொழுது பேசு அப்படின்னாரு. ஆமென். இவர் பார்த்தாரு, என்ன இது ஆண்டவர் நம்மளை போய் பிரிஸ்டீஜ் கம்மியான வேலைலாம் செய்ய சொல்றாரு. நான் மாபெரும் அடிக்கிற ஆளாச்சே. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. முதல் முறை நான் கண்மலையை அடித்தேன், அடித்த போது தண்ணீர் ஆறாய் புறப்பட்டது. இப்போ என்ன பேச சொல்றார். நான் போய் மலை கிட்ட பேசினால் என் பிரிஸ்டீஜ் என்ன ஆகும்? அதனால சபை மூப்பர்களாம் அழைத்து கொண்டு போய் ஓரேபு மலை மேல் நின்று நான் பேசவில்லை, ஒரு பெரிய கட்டை எடுத்து அடிச்சேன். ஆமென்.
ஆண்டவர் சொன்னார், நீ அடிச்ச, நீ அடிக்க கூடாது, அடிச்சிட்டே, இப்ப தண்ணியை நான் உனக்கு கொடுத்துறேன், சபை மக்கள்லாம் இஸ்ரவேல் சாப்பிட்டுட்டோம், ஆனா நீ கானான்குள்ள போக மாட்டடா. ஒரு அலைய சொல்ல மாட்டியா? அவங்கள தேற்றிட்டே இரு, நீதியை கண்டித்து உணர்த்தி கொண்டே இரு, தெய்வீக நிறைவை சொல்லிக் கொண்டே இரு. ஏன் தெரியுமா? இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். கடைசி காலத்துல புறஜாதிகளை கர்த்தர் தன் நெஞ்சோடு அணைக்க போகிறார். தனக்கென்று ஒரு சொந்த ஜாதி இருந்த போதிலும் அந்த சொந்த ஜாதியின் மனவாட்டி தன் இதயத்துக்கு ஆறுதலை கொடுக்காத போது ஒரு புறஜாதி மனவாட்டியை தன் இதயத்தை ஆறுதல் படுத்தும் மனவாட்டியாய் ஏற்றுக்கொண்ட ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், வரப்போகிற ஒப்பற்ற நியாயாதிபதி இயேசு ஒருவரே. புறஜாதி ரூத்தே, கையை தட்டி இயேசுவேன்னு சொல்ல. இங்க பேரே சொல்லல, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேலைக்காரன் தான் சொல்லியிருக்கு. யார் தெரியுமா அந்த வேலைக்காரன்? பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவின் பேரை கூட சொல்லல. இப்ப நான் சொல்றேன், நல்ல அபிஷேகம் நிறைந்த ஒரு சபையில யாருக்குமே பேர் கிடையாது. அங்கே ஒருத்தர் மட்டும்தான் உயர்த்தப்படுவார், இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. சபையில அந்த வயலில் நான் மீண்டும் மீண்டும் படிச்சேன், வேலைக்காரன் பேர் சொல்லல, அறுக்கிறவர்கள் பேர் சொல்லல, ஒரு பேர் தான் சொல்லப்பட்டது. ஒன்னு போவாசு, 2 ரூத்து. பக்கத்தில் இப்ப சொல்லு, இயேசு என்ன ரொம்ப நேசிக்கிறாரு. பரிசுத்தாவியானவரை கூப்பிட்டு கேட்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்னு சொல்லட்டுமா? ஆண்டவருடைய சபையில டினாமினேஷனே கிடையாது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லுக் ஃபார் ஜீசஸ். இந்த பைபிளை திறந்தா நீங்க யாரை தெரியுமா கண்டடையணும்? இயேசுவே. சர்ச்சில் வந்து கையை தட்டி பாடினா நீங்க யாரை தெரியுமா கண்டடையணும்? இயேசுவே. நீங்க முழங்கால் பட்டி ஜெபம் பண்ணினா யாரை தெரியுமா கண்டடையணும்? நீங்க பைபிளை படிச்சு ஒரு டெக்னிக், ஒரு ஃபார்முலா அல்ல நீங்க தேட வேண்டியது. நீங்க பைபிளை தொடக்கும் போது நீங்க கண்டடைய வேண்டியது உங்கள் போவாசை நீங்கள் கண்டடைய வேண்டும். அவரை நீங்க பார்த்தாலே உங்க வாழ்க்கை வெற்றியா மாறிடும். ஒரு அல்லைய சொல்ல மாட்டீங்களா? And the servant that was set over the reapers answered and said, it is the Moabite damsel that came back with Naomi out of the country of Moab. And she said, I pray you, let me glean and gather after the reapers among the sheaves. So she came and that continued even now. வேலைக்காரங்க சொல்றாங்க, வேலைக்காரன் சொல்றாரு, இவ காலையில இருந்து இது வரைக்கும் உழைப்போ உழைப்பு. நியூ லைஃப் சர்ச்சில் இருக்கிறங்க சகோதரிங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊர் கதையோ கதை. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைப்போ உழைப்பு. She came and that continued even from morning until now. இதுவரைக்கும் உழைத்துக் கொண்டது. Next verse. She said Boaz unto Ruth. Boaz ரூத்தை பார்த்து இப்போ நேரா பேசுறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? முதல்ல சைடுல கேட்டார், இவ யாருன்னு கேட்டார். இவன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவர் நேரா பேசுறார். ஒன்னு சொல்லட்டுமா சபையே? பக்கத்து தட்டிச்சல், கொஞ்சம் தூங்காத, கொஞ்சம் கேளு அப்படின்னு. முதல்ல பொறுக்கிட்டு இருந்த ஆண்டவர் நான் உயர்த்திட்டே வராரு. இப்ப சொல்றேன் கேளு, நல்லா கேளு. அம்மா கொஞ்சம் காலடுமா. முதல்ல பொறுக்கிட்டு இருந்த, ஆமென், சபையில சொல்றேங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த வார்த்தை அப்படி சொன்னேன். முதல்ல நீங்கள் தானியங்களை பொறுக்கிட்டு இருந்தீங்க. பொறுக்கிட்டு இருந்தவங்க அப்புறம் நீங்க எங்க வந்தீங்க? அறுக்கிறவங்க கிட்ட வந்தீங்க. அதுக்கப்புறம் வேலைக்காரன் கிட்ட அவர் கேட்கிறாரு. வேலைக்காரன் போவாஸ் கிட்ட சொல்றாரு. இப்ப போவாஸை நீங்க நேரா சந்திக்கிற கிருபைய கர்த்தர் ஒரு புறஜாதி பெண்மணிக்கு கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆளுங்களை புரியுதோ எனக்கு தெரியல. ஒரு அல்லைய சொல்ல மாட்டீங்களா? இந்த உலகத்துல எத்தனை கோடி செல்வங்களை சம்பாதித்தாலும், பாஸ்டர் எனக்கு ஒரு 5 கோடி கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷமா. 5 கோடி கிடைச்சதுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்க மாட்டே. எத்தனை கோடி இருந்தாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே வயல் கர்த்தருடைய சபை. 2 இயேசு ஒருவரே. ஏங்க அதுக்கு நல்லா நீங்க ஆமீன் சொல்ல. பக்கத்துல தட்டி 1 சபை, 2 இயேசு. ஆமீன். Your satisfaction is not in other field. மற்ற எந்த வயலிலும் நீ திருப்திப்பட மாட்டே. உலகத்தில் 1000 வயல்கள் உண்டு, எந்த வயல்களும் உன்னை திருப்திப்படுத்தாது. ஆனா உன்னை திருப்திப்படுத்துகிற ஒரே வயல் சபை. பக்கத்துல தட்டி சொல்லுங்க சபை. இன்னொரு வாட்டி தட்டி சொல்லுங்க சபை. அப்படிதானேங்க பாஸ்டர்? நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, பொறுக்கிட்டு இருந்தா அறுக்கிறவங்க கிட்ட வந்தாங்க. வேலைக்காரனை பார்க்குற வேலைக்காரன் பேசுறான். இப்ப எங்க போய் பேசுறா? நேரா எஜமானனோடு பேசுகிறார். அடுத்த அளவு அடுத்த அளவு அடுத்த அளவு கொண்டு போய் தெய்வீக வசனத்தின் ஆழங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தராருங்க. இன்னைக்கு நான் சொல்ல முடியும், இந்த சர்ச்சில்
சாதாரணமா ஒரு பைபிள் கூட இல்லாம வந்தவங்க, இன்னைக்கு பொறுக்கிட்டு இருந்தவங்க, வசனங்களை பொறுக்கிட்டு இருந்தவங்க, அங்கங்க 2 வார்த்தை கேட்டவங்க, இன்னைக்கு தேறி தேறி இன்னைக்கு கிருபையின் ஆழங்களையும் கிருபையின் மேன்மைகளையும் நியூ லைஃப் சர்ச்சில் ஒரு நல்ல சொல்ல மாட்டீங்களா, தேவனோடு கூட உறவாடுகிற தன்மைகளில் வளர்ந்து கொண்டிருப்பதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன். உங்களை பத்தி இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு சாட்சி இருக்கு. சாதாரணமா வந்தீங்க, ஒண்ணும் தெரியாம வந்தீங்க, சும்மா 2 சோஸ்திரம் சொல்லிட்டு போக வந்தீங்க, சும்மா 2 வசனத்தை படிச்சீங்க, ஒண்ணும் தெரியாம இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அசைக்கப்படாத பர்வதங்களை போல எஜமானின் முகத்தை பார்த்து எஜமானின் நிறைவுகளை பெற்று வெற்றியின் பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றினாரே. ஹல்லேலூயா. என்னாலும் நீங்க பொறுக்கிட்டே இருக்க கூடாது, ஆனா பொறுக்கிறது நல்லது. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? அப்பப்போ கிடைக்கிற வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளணும், அப்பப்போ இருக்கிற வார்த்தையை சேர்த்துக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்ள 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 உங்களை கர்த்தர் நிறைவுல வைப்பார். ஆமென். எத்தனை பேர் இயேசுவின் மேல உறுதியா இருக்கீங்க? இன்னொரு வாட்டிக்கு இயேசுவுக்குள்ள எத்தனை பேர் உறுதியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. சிலர் என்ன கேட்பாங்க, பாஸ்டர் ஏன் இவ்வளவு தாழ்மையா இருக்கீங்க? நான் இயேசுவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், அதனால தாழ்மையா இருக்கிறேன். சும்மாவே ஒருத்தர் வந்து இந்த சேர் போய் எனக்கு கொடுக்கலையா நீ அப்படின்னு சண்டை போடுறான்னு வச்சுங்களேன், அவர் கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் பொறுக்கிறவர்கள். பொறுக்கிறதுக்கும் கீழே இருக்காருன்னு அர்த்தம். ஆனா சேர் இல்லையா, பரவாயில்ல பிரதர், நீங்க உட்காருங்க பிரதர், நோ நோ